தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி ஒரு சொல் அழகாக எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு சிறிய சொல்ல மாத்திரம் அன்றைக்கி சுட்டி காட்ட விரும்புகிறேன். பலப்படுங்கள். இந்த சொல் மிக அற்புதமான ஒரு சொல். பலப்படுதல். எதில் பலப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாளுக்கு நாள் பலப்படணும். ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். ஐயா, நான் இன்றைக்கோ ஒரு நாள் நான் பலப்பட்டேன், இஸ் இட் எனஃப்? அது போதுமானதா? இல்லைங்க. என்றோ ஒரு நாள் நான் பலப்பட்டேன் அது காணாதுங்க. ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கணும். எவைகளில் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான காரியம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு அருளை செய்யப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நீங்கள் என்னிலும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவிலும், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளிலும், இயேசு பேசின வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு அருளை செய்யப்படும். எதை கேட்டுக்கொள்ள போகிறீங்க? நான் பலப்படணும், கர்த்தரில் பலப்படணும், கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்படணும், கர்த்தருடைய வல்லமையில் பலப்படணும். பலம் மனுஷனை அதிகாரமுடையவனாய், வல்லமை உள்ளவனாய், இந்த உலகத்திற்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உருவாக்கும், மெருகேற்றும், உயர்த்தும், ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பயன்படுத்தப்படுவீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானா எதுக்கு பலப்படணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு சின்ன கேள்வியை கேட்டு பார்ப்போம் சொன்னால், அதற்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆன்சர் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும், ஜெயம் பெறணும், சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவை தான் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாளுக்கு நாள் நாம் பலப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற பலம், இல்லையா? அந்த பலம் இருந்ததுன்னு சொன்னால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு வருகிற போராட்டங்களில் நாம் வெற்றி சிறக்க முடியும், ஜெயம் பெற முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் கூட வாசிக்க முடிகிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம், திராணி உள்ளவர்களாகும்படி, இல்லையா? எலிஜிபிள் பர்சன்ஸ், குவாலிஃபைட் பர்சன், ஸ்ட்ரென்தர்டு, இல்லையா? நாம் திராணி உள்ளவர்களாகும்படி. எதற்காகமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, இல்லையா? எதிரி எப்படிப்பட்டவன்கிறத அறிந்து அவனை மேற்கொள்வதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக காணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்தருடைய பலம் நமக்குள் பலமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோண்டு, பிரதர் பிசாசு பயங்கரமாக எங்கள் குடும்பத்தை சோதிக்கிறான் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வியையும் நஷ்டத்தையும் இழப்பையும் கொடுத்து, வியாதியையும் வேதனையும் கொடுத்து என் வாழ்க்கையை சிதைய பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த பிசாசு அப்படின்னு சொல்லி பிசாசு குறித்தே பேசுகிற சிலருடைய சத்தத்தை நான் கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன்.
ராத்திரியெல்லாம் தூங்க முடியலை, திடீர்னு கூச்சல் போடுறேன், திடீர்னு நான் அலறேன். ஏன் அப்படி அலறேன்னு தெரியலை. எனக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் பில்லி சுனிய வச்சுட்டாங்க. பிசாசுடைய ஏவல்கள் என்னை பயங்கரமாக தாக்குது. என்ன செய்யட்டும்? கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த பிசாசுடைய கட்டுகளின் வேதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படிங்கிறக்காகத்தான் அந்த சத்துவத்தின் வல்லமையின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். திராணியுள்ளவர்களாகும்படி, இல்லையா, ஜெயிப்பதற்கு மேற்கொள்வதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாக காணப்படணும். பிசாசு அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு சொன்னீங்கன்னா பிசாசுடைய நாமந்தான் மகிமைப்படுமே தவிர நீங்கள் அதில் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அமைதியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை விடுதலையோடு கூட காண செய்ய முடியும். அதுதான் அந்த பலத்தின் பிரதிபலன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யார் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் அப்படின்னு பார்க்குற போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. மனசை குருடாக்குகிறவனுடைய ஆவி இருக்கிற அசுத்த ஆவி, பிசாசு, இல்லையா, அவன் மனுஷன் நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களை குருடாக்கி விடுகிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க விடாதபடிக்கு ஆன்மீக கண்களை குருடாக்கி விடுகிறான். அந்த பிசாசு தான் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாக காணப்படுகிறான். அவனை நாம் மேற்கொள்வதற்காகத்தான், திராணி உள்ளவர்களாகத்தான் நான் தனித்து ஜெபிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3½ ஆண்டு காலத்தில் எப்போவெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தனிமையாய் சென்று, இரவு முழுவதும் தனிமையாக சென்று மலைகளில் வனாந்திரமான இடத்துல தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அந்த தனி ஜெபம் இருக்குது, அதை மாதிரி வல்லமையான ஜெபம் வேறு எந்த நேரத்துலையும் செயல்படுத்தப்பட முடியாதுங்க. அப்படி தனிமையாக நம்ம ஜெபிக்கிற போது தான் கர்த்தரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தொடர்பில் நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம், பலப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தனிமையாய் பிதாவோடு கூட தன்னை முற்றிலுமாய் இணைத்து அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றவராய் இந்த உலகத்திற்குள் உலக மக்களோடு கூட கடந்து வருகிற போது அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தவைகளாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொல்லாத ஆவிகள் என்று சொல்கிற போது அது என்னையா செய்து, என்ன ஒன்றும் செய்ய முடியாது சிலர் சொல்கிறது உண்டு. ஆனால் நான் இயேசுவை நான் தேடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த பிசாசு என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில தம்பட்டம் அடிக்கிறது உண்டு. ஆனால் அவன் மெல்ல 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 நம்முடைய ஆணிவரை அசைத்து நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழிய பண்ணுகிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எதன் மூலமாக? அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகச் செய்யும்படியாய் நமக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவோம், சிந்திப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி இருப்பார். அதே வேளையில் பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அட்மிசிபிள் ஈவில் ஸ்பிரிட், இல்லையா, கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற பொல்லாத ஆவி நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்க அவன் ஆரம்பித்து விடுகிறான். அவன் ஆக்கிரமித்து விடுவான் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்குது, பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கலக்கம், குழப்பம், வேதனை, சஞ்சலம், வியாதிகள், இல்லையா, நஷ்டம், சோதனை, சோர்வுகள் இத்தனையும் சேர்ந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பொல்லாத ஆவியின் மூலமாக பிரவேசிக்கிறதாக இருந்து கொண்டிருக்குது.
எப்போ? பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு அகன்று போகிற போது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருக்கிற பலம், சத்துவம், வல்லமை நம்மிலிருந்து அகற்றப்படுகிற போது, அல்லது அகற்றப்படும்படியாய் நமக்கு நாமே செயல்படுகிற போது இவ்வளவு கலக்கங்களும் நம்முடைய இருதயத்தை தாக்கி விடுகிறது. அப்படி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெய்வீக நியதி அல்ல. அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நம்முடைய கரத்தில் பரிசுத்த வேதாகமாக கொடுத்திருக்கிறார், எழுதப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகளை நான் வாசித்து தியானிக்கிற போது, இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக பெற்று கர்த்தரே என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த வார்த்தையின் மூலமாக இருதயம் பரிபூர்ணப்பட ஆரம்பிக்கிறது, பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. பொல்லாத ஆவி நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள் நம்முடைய இருதயம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற வேதனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறாரே. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள். பாசத்தோடு கூட அழைக்கிறார். ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளிவிடுகிறார்ல. கர்த்தர் உன்னையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். அவருடைய தெய்வீக அன்பு சிலுவையின் மூலமாக நமக்குள் வல்லமை கொண்டு வருகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்துக்கு மாத்திரம் தான் பிசாசு கீழ்ப்படிவாங்க. நீங்கள் மனுஷிகத்தில் இருந்து எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும், பூஜை பண்ணினாலும் சரி, அதுக்கு பலன் கிடைக்காது. இயேசு சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையும் அதிகாரம் பெற்றவர்களாய் பிசாசுக்கு கட்டளையிடுகிற போது, அந்த பிசாசு உன்னை விட்டு, உங்களை விட்டு, உங்களுடைய வீட்டை விட்டு இப்பொழுதே புறப்பட்டு போய்விடுவான். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். மத்தேயு 10:1 எழுதப்பட்டிருக்குது, இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். நீங்களும் புறப்பட்டு போங்கள், பிசாசினால் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுங்கள், மனஸ்தாபப்படுகிறவர்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், தீமைகளை அகற்றி நன்மைகளை பெற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு அதிகாரம், வல்லமை கொடுத்து அனுப்பினார். அதே அதிகாரம், வல்லமையும் தான் இன்றைக்கு சுவிசேஷருடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறது, விசுவாசியுடைய கரங்களின் கிரியைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விரும்புகிறீங்களா? எனக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி, ஆகாய மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு அகன்று போகணும், என் வேதனை நீங்கணும், அந்த வேதனை நிமித்தம் இருக்கிற வியாதிகள் என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? அதை இயேசு கிறிஸ்து பாசத்தோடு கூட கேட்கிறார். நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்குறார். இன்றைக்கு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விருப்பத்தை, வாஞ்சையை, எதிர்பார்ப்பை அறிந்திருக்கிற தேவன் இன்று இப்பொழுது ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய வேதனையை அகற்றி உங்களுக்குள் இருக்கிற, உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிற, குழப்ப கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கொடுக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட எபேசியர் 6:10 சொல்லியிருக்கிறபடி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி யார் யார் இந்த வேளையில் கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவருடைய பலன் எனக்குள் வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் என்னுடைய இருதயம் நிரப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட விரும்புகிறார்களோ, அவருடைய இருதயத்திற்குள் இப்பொழுது நம்முடைய தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நிரப்பப்படும்படியே ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருந்த, குழப்பி கொண்டிருந்த, கர்த்தாவே நரகத்தை நோக்கி இழுக்கச் செய்யும்படியாய் பலவந்தம் பண்ணி கொண்டிருந்த ஆகாய மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே விடுவித்து கொடுக்கிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ், உடைய வல்லமைக்காய் நன்றி, உடைய அதிகாரத்திற்காக நன்றி, நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. ஐயா, இத்தனை வருஷமாக நான் பட்ட பாடு என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி இரவெல்லாம் கண்ணீரோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற இந்த சகோனுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதத்தை நீர் நிகழ்த்துகிறக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஐயா, நான் தனிமையாக இருக்கிற போது
நீ செத்துப்போ என்று சொல்லி ஒரு ஆவி என்னை தற்கொலையின் ஆவியாக என்னை அலக்களித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிற சகோதரியினுடைய கட்டுகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவித்து கொடுக்கிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ். அந்த மரண கட்டுகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெரும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியுமப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இன்றைக்கு ஒரு தெய்வீக பிரசன்னம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம், தெய்வீக வல்லமை, உம்முடைய அனுகிரகம் அவர்கள் மீது ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. உடைய தெய்வீக அன்பு அவர்களை நிரம்பட்டும். இன்முகத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் நல்லவர் என்றே மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.